இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus. உமது ஞானத்தை புனிதருளும் ஆண்டவரே, வாரும் தூய ஆவியானவரே. Receive the peace of Christ in the mighty name of Jesus, we pray. Amen. இன்னைக்கு திருப்பாடல் 128 இருக்கிறோம். திருப்பாடல் 128 1 4 வரைக்கும் யாரு ஆண்டவரை அஞ்சுகின்றார்களோ, அவர் வழிகளில் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதங்கள் கடவுள் தருகின்றதை நீங்க கவனிக்கணும். வாசிக்கிறீங்களா? 128 1 கேக்குதுங்களா? திருப்பாடல் 128 1 4. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீ உண்பீர். நீ நற்பேரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசீர் பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசீர் வழங்குவாராக. வாழ்நாள் எல்லாம் நீ எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீ பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாகுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவரே, நம்ம பயப்படுகின்றவர்கள் ஆண்டவர் தருகின்ற பல விதமான ஆசீர்வாதங்கள். முதல் 2 ஆசீர்வாதங்கள் நம்ம கவனிப்போம். முதல் ஆசீர்வாதம் என்ன? நீங்க செய்யற வேலையில ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பீங்க. இன்னொரு மனைவி பல உங்க பிள்ளைகள் சுற்றி உக்காந்து இருப்பாங்க அப்படின்ட்டு. பிள்ளைகள் இந்த காலகட்டத்துல ஒரு ஆசீர்வாதமா, நிறைய பிள்ளைங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக ஒரு பாரமாக தான் நம்ம பார்க்கிறோம். திருப்பாடல் 127 3 5 நீங்க வாசிங்கன்னா ரொம்ப தெளிவாக அது கடவுள் தருகின்ற ஒரு ஆசீர்வாதம். திருப்பாடல் 127 3 5 வாசிக்கிறீங்களா? பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில். இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் மைந்தர் வீரரின் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர். அவற்றால் தம் அம்பரா துணியை நிரம்பிய வீரர் நற்பேறு பெற்றோர். நீதிமன்றத்தில் எதிரிகளோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சி அடைய மாட்டார். ஆமென். 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 நல்லா கவனிச்சீங்கன்னா இது ஒரு பரம்பரை சொத்துன்ற மாதிரிதான். இன்ஹெரிட்டன்ஸ், பிள்ளைகள் அப்படின்றது ஒரு பரம்பரை சொத்து மாதிரி. சொத்து கடவுள் தருகின்ற ஒரு சொத்து அப்படின்ற மாதிரி. அதோட அர்த்தம் என்ன? நம்ம அப்பா அம்மா நமக்கு சில விஷயங்கள் சேர்த்து வைத்திருப்பாங்க, சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, தந்திருப்பாங்க. இங்க கடவுள் தருகின்ற இது கடவுளால மட்டும்தான் இந்த சொத்தை தர முடியும். கடவுளால மட்டும்தான், கடவுள் கையில மட்டும்தான் அது இருக்கு. கடவுளால மட்டும் அந்த ஆசீர்வாதம் தர முடியும். அது அவர் தருகின்ற ஒரு 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 ஆசீர்வாதம். பிபிலியத்துல தொடக்க நூல் 1வது அதிகாரத்திலிருந்து எங்கு பார்த்தாலும் சரி, தொடக்க நூல் 1:28 பலுகி பெருகுங்கள். இந்த பட்டியல் நம்ம படத்துல பிபிலியத்துல பல பட்டியல்கள் நம்ம பார்த்திருப்பீங்க. இன்னாருக்கு இத்தனை பேர் பிறந்தாங்க, அப்ரஹாமுக்கு ஐசாக் இருந்தாங்க, அந்த மாதிரி பட்டியல்கள் நீங்க பல பேர் பல இடத்துல பார்த்திருப்பீங்க. அதுல பட்டியல்ல பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு பெண்மணிக்கு பொதுவாகவே அந்த காலகட்டத்துல ஒரு 5 6 குழந்தைங்க இருப்பாங்க பொதுவாகவே. பல உங்க பாட்டி தாத்தா அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இயற்கையா ஒரு 5 6 குழந்தைங்க பொதுவாகவே இருப்பாங்க. அது ஒரு ஆசீர்வாதம், கடவுள் தருகின்ற ஒரு ஆசீர்வாதம். இணைச்சட்ட நூல் 7வது அதிகாரம் 13 14 அது ஒரு கீழ்ப்படிதல் ஒரு ஆசீர்வாதம். வாசிக்கிறீங்களா? இணைச்சட்ட நூல் 7வது அதிகாரம் 13 14. அவர் உங்களிடம் அன்பு கூறுவார்,
உங்களுக்கு தரப்படும் என்று உங்கள் மூதாதையருக்கு அவர் ஆணையிட்டு வாக்களித்த நாட்டில் உங்களை பெருக செய்வார். உங்கள் கருவின் கனிகளும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளைவுகளும் உங்கள் கால்நடையின் கன்றுகளும் உங்கள் மந்தையின் குட்டிகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார். மற்றெல்லா மக்களினங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளும் உங்கள் கால்நடைகளுக்குள்ளும் ஆணிலும் பெண்ணிலும் மலடு இராது. ஆமேன். ஆமீன். எரேமியா 29:6 அதுல பாத்தீங்கன்னா, இன்னும் அதிகமாகங்க, குறையவே கூடாது, குறையவே கூடாது. 1, 2 அப்படின்னா போதும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து விபிலியத்துல இடமே கிடையாது. எங்கேயும் வந்து கடவுள் வந்து இத்தனை குழந்தைங்க உனக்கு போதும், நீ அதிகமா பெத்துட்ட அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் பேசுறதே கிடையாது. பழகி பெருகுங்கள், இன்னும் அதிகமாகுங்க அப்படின்றது தான் விபிலியத்தை. நீங்க அதை எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. இன்னும் குறையாதீங்க. ஆனா கிறிஸ்துவர்கள் தான் அதிகமா பாத்தீங்கன்னா 1, 2 குழந்தைங்க. அந்த ஒண்ணு ஆண்டவருக்கு ஒரு வேதனைக்குரிய விஷயம். எந்த காரணமாக இருந்தாலும், பல காரணங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பொருளாதாரமா இருக்கலாம், சரீர விதமாக இருக்கலாம். சரீரத்துல இருக்கிற ஐயோ எனக்கு இவ்வளவு எனக்கு ஏதாவது இது வந்துருமா அது வந்துருமா பல விதமான பயங்கள் இருக்கு. நான் இன்னும் வீக் ஆயிடுவேன், இன்னும் இதாயிடுவேன். சில பேருக்கு அழுகு போயிடும், பல விதமான சிந்தனைகள் இருக்கு. இந்த மாதிரி குழந்தை பெத்துக்காமையே வந்து சில வேதனைகள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வந்து அந்த நோய் நீங்குகின்றது. அதுபோல் வேற வேதனைகள் வந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் அந்த நோய் நீங்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. எரேமியா 29:6 வாசிக்கிறீங்களா? பெண்களை மணந்து புதல்வர் புதல்வியரை பெற்றெடுங்கள். உங்கள் புதல்வர்களுக்கு பெண் கொள்ளுங்கள். உங்கள் புதல்வியருக்கு மனம் முடித்து வையுங்கள். இவ்வாறு அவர்களும் தங்களுக்கு புதல்வர் புதல்வியரை பெற்றெடுக்கட்டும். அங்கே பல்கி பெருகுங்கள். எண்ணிக்கையில் குறைந்து விடாதீர்கள். ஆமேன். எண்ணிக்கை குறைந்து விடாதீர்கள். எந்த ஒரு பெண்மணி கிட்டயாவது வந்து இத்தனை குழந்தை ஏமா இவ்வளவு பெத்துக்கிட்ட, ஏன் இவ்வளவு பெத்துக்கிட்ட, அவரு தரணும். அவரு தராம வராது ஒரு ஆசீர்வாதம். குழந்தை ஒரு ஆசீர்வாதம், குழந்தைன்ற ஆசீர்வாதம் அவர் தராம வராது. அவர் தரணும். ஆனா அவரோட மெயினான நோக்கம், அடித்தளமான நோக்கம் அப்படின்றது கடவுளை நேசிக்கின்ற பிள்ளைகள். மலாக்கி 2வது அதிகாரத்துல 15வது வசனம், தூய்மையான நல்ல பிள்ளைகள் தான் அவர் விரும்புகின்றார். ஆண்டவரை தெரியாத பிள்ளைகள் வளர்ந்து நம்ம வந்து ஆண்டவரை தெரியாத வளர்ந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மலாக்கி 2:15 வாசிக்கிறீங்களா? ரொம்ப தெளிவாக காட்லி சில்ட்ரன் அப்படின்னு போட்டோம். கடவுளை தெரிந்த பிள்ளைகள். வாசிக்கிறீங்களா? மலாக்கி 2:15. உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ. ஆதலால் எவனும் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதிருப்பதில் கவனமாய் இருப்பானாக. ஆமேன். ஆமேன். அவர் விரும்புவது என்ன? கடவுளை தெரிந்த பிள்ளைகள். அவர் விரும்புவது இதான் ரொம்ப முக்கியம். நிறைய குழந்தைங்க இருக்கிற ஒரு குடும்பத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மற்றவர்களுக்கு பங்கு வைக்கின்ற அவங்க கற்றுக்கொள்வார்கள். அவங்களுக்குள்ள இருக்கின்ற சண்டை சச்சரவு வரும்போது அது வந்து நெகோசியேஷன். ஒரு அவங்களுக்குள்ள இருக்க சண்டையை வந்து சரிப்படுத்துதான் அவங்க கத்துக்குவாங்க. ஒரு பொறுமையை கற்றுக்கொள்வார்கள். சின்ன வயசுல இருந்து அது வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் வரும். மற்ற ஒரு பணிபடை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியாது. பல குடும்பத்துல வர பிரச்சனை ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றத அவங்க எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதனாலே வந்து பல பிரச்சனைகள் வருது. பல சகோதர சகோதரிகள் இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை பங்கு வைப்பதுக்கு அது ஒரு நபர் இருப்பாங்க. சில நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்குள்ள. முக்கியமா வயசுல அவங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னா அவங்க ரொம்ப நெருக்கமாக வளருகின்றதை நான் கவனித்திருக்கிறேன். இதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. வயசு வித்தியாசம் கம்மியா இருக்கும்போது, இப்ப இருக்கிற குழந்தைங்களோட வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 4 வருஷம். அப்போ என்ன நடக்குது? அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வருகின்றது. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பொறாமை. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச எல்லா விதமான அன்பும் பங்கு வைக்க பங்கு வைக்க வேண்டியதா இருக்கு. அதனால அவங்களுக்குள்ள பொறாமை, ஒரு பிரிவினையும் வந்து வளரும்போது கொஞ்சம் சரி ஆவலன்னு சொல்லல. ஆனா
அந்த வயசுல சொல்றேன். ஆனா இதே வந்து அதுக்காக ஒரு விதமான வித்தியாசமே இருக்கக்கூடாது. வருஷம் வருஷம் குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லல. ஒரு பொறுப்பாக நம்ம வந்து அந்த 2 ஒரு வருடம் 1, 2 வருடம் வந்து கேப்போட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குழந்தைக்கும் எங்களுக்கு 7 குழந்தைகள். ஆனா கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஒரு ஒரு குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஒரு கேப் இருக்கும். ம். அவங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். அவங்களுக்கு சில பொறுப்புகள் குடுத்து அவங்கள வளர வைப்பதற்கு அவங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல. ஒரு மூத்த 2 குழந்தைங்க 2, 3 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இளைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து உதவி செய்வது செய்யாம வந்து இதெல்லாம் செய்ய முடியாது. பல விஷயங்கள அவங்க கற்றுக்கொள்வாங்க. பல விஷயங்கள் அவங்க வீட்ல இருக்கிற பொறுப்புகள் எடுத்து அவங்க செய்ய வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல. இத்தன குழந்தைங்க இருக்கும்போது, அது அப்பா, அம்மாவுக்குமே அது ஒரு தூய்மைப்படுத்துதல்னு ஒரு ஒரு விஷயம். ம். அ சுயநலத்தோட செயல்பட முடியாது. பொறுமை இல்லாம இத்தன குழந்தைங்கள வளர்க்க முடியவே முடியாது. ம். முடியாது. அன்புல இன்னும் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் நெறைய வரும். ஒரு குழந்தைகிட்ட செயல்படுற மாரி இன்னொரு குழந்தைகிட்ட செயல்பட முடியாது. ம். அதே நேரத்துல இது வந்து நம்ம யோசிப்போம். இவ்ளோ குழந்தைங்க இவ்ளோ பொருளாதாரம் எப்படி கடவுள் தருவாரு. இயேசு ஆண்டவர் பிறந்ததுக்கு அப்புறமா, இல்ல பிறப்பதற்கு முன்னாடியா இந்த தங்கத்தை வந்து அரசர்கள் தராங்க. பிறந்ததுக்கு அப்புறம். ஒரு ஒரு குழந்தை பிறக்கும்போது, கடவுள் செய்கின்ற ஒரு ஒரு விதத்துல கடவுள் வந்து இந்த குழந்தைகளுக்காக தர வேண்டிய பொருளாதாரத்தை எப்படி தராரு அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு ஆச்சரியத்த தருகின்ற ஒரு விஷயம். ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம், இத்தன குழந்தைகள் இருப்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எப்படி அப்படின்னா, இப்ப இந்த சைனாலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை தான். எல்லாருக்கும் ஒரு குழந்தை தான் இருக்கணும். பொதுவா வந்து எல்லாருக்குமே நீங்க ஒரு குழந்தை. ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல மிகப்பெரிய பிரச்சனைன்னா, ஒரே குழந்தை தான் இருக்கும். இப்போ இன்னொரு வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு குழந்தை தான் இருக்கும். 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது என்ன நடக்கும்? அவங்க அப்பா, அம்மாவையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க வராங்க. மொத்தமா அவங்க அப்பா, அம்மாவும் இந்த கணவனோட அப்பா, அம்மாவையும் பார்த்துக்கணும். மனைவியோட அப்பா, அம்மாவையும் பார்த்துக்கணும். அவங்களோட பிள்ளைகளையும் பார்த்துக்கணும். அப்ப மொத்தத்துல எத்தன பேர பார்த்துக்கணும்? ம். ஒரு 4 1 4 4 பேரு, 5, 6 பேர் பார்த்துக்கணும்னா, 2 பேரால எவ்வளோ கஷ்டம். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இதுல பல பல பிள்ளைகள் இருக்கும்போது, அவங்கள பார்த்துக்கொள்வது கொஞ்சம் எளிதாக இருக்கும். ம். அத பல பேர் நம்ம சிந்திக்கிறது கிடையாது. எத்தன பேர் நீங்க இறந்ததுக்கு அப்புறம், உடனடியா நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடனடியா, நான் இறந்ததுக்கு அப்புறம் உடனே நேரடியா நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிற எத்தன பேர் இருக்கிறீங்க? ம். வாய்ப்பில்லை பிரதர். ம். ஸோ நம்ம வந்து உத்திரி பூசி ஸ்தலத்துக்கு நம்ம செல்லுவோம். கரெக்ட்டா? ம். என்ன நினைக்கிறீங்க? நம்ம உத்திரி பூசி ஸ்தலத்துக்கு நம்ம தூய்மைப்படுவதற்கு, விண்ணகத்திற்கு செல்வதற்கு நம்ம சில புனிதர்கள் கூட வந்து இயேசுவாண்டவர் சொல்றாரு. "நீ ஒரு 2 நாள் வந்து உத்திரிப்பு ஸ்தலத்துக்கு நீ இருக்கணும் அங்க. தூய்மை பெறணும்." அப்படின்ட்டு. அப்படி பெறுவதற்கு அந்த தூய்மை பெறுவதற்கு அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு 4, 5 குழந்தைங்க இருக்கு அப்படின்னா, அவங்க உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அவங்களோட மனைவி அப்பா கணவர் வந்து ஜெபிப்பாங்க. அவங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. விண்ணகத்திற்கு செல்வதற்கு உங்களுக்கு எளிதாக நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்காக. ஆன்மீக இன்வெஸ்ட்மென்ட் இதுதான். அவங்க தான் வேற யாரும் உங்களுக்காக ஜெபிக்க போறது கிடையாது. உங்க நண்பர்கள்லாம் வந்து மறந்துருவாங்க. பல பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கு. ம். ஆனா, உங்க பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நீங்க வி அ பல ரொம்ப நேரம் நீங்க வந்து உத்திரிப்பு ஸ்தலத்துல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க விண்ணகத்திற்கு செல்லலாம். விண்ணகத்திற்கு ரொம்ப எளிதாக செல்லலாம். சரிங்களா? அதுக்காக கருத்தடைப்பு வந்து பாவம். பாவம். ம். அத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம முக்கியமா நான் வந்து இதெல்லாம் வந்து சொல்ல வர விஷயம் இதுதான். ஆ. நமக்கு சில நேரத்துல நம்ம யோசிப்போம். எல்லா குழந்தையும் வந்து நமக்கு அந்த அன்பு குடுக்க முடியுமா? அப்படின்னு நம்ம யோசிப்போம். அன்பு குடுக்க முடியுமா? இந்த அன்பு அப்படின்றது பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அன்பு அப்படின்றது ஒரு பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அது வளரும். பல குழந்தைகள் இருக்கும்போது இன்னும் அன்பு வளரும். அவங்க கற்றுக்கொள்வார்கள். ம். என்ன கத்துக்கொள்வாங்க? அப்பா, அம்மாவோட அன்பு வந்து இவ்வளவுதான் கிடைக்கும். அவங்க வந்து ஆண்டவரோட வந்து இன்னும் நெருக்கமாக சென்று, இன்னும் கடவுளோட அன்புல இன்னும் நிரப்பப்படுவதற்கு ஒரு ஏக்கம் இருக்கும்போது, கடவுளோட அன்புல நிரப்பப்படுவார்கள்.
இல்லைன்னா என்ன நடக்கும்? எனக்கு எங்க அம்மா அப்பா போதும், இந்த உலகத்துல இருந்து கிடைக்கிற அன்பு போதும். சில குறைவுகள், சில அன்புல குறைவு, சில பொருளாதாரத்துல சில குறைவுகள் இருக்கும்போது இன்னும் ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருக்கமாக செல்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம். குறைவுகள், இந்த வாழ்க்கையில குறைவுகள் அனுபவிக்காத ஒரு நபரும் கடவுள்கிட்ட போனது கிடையாது. எனக்கு உலகத்துல நிறைவு பெற்றவர்கள் கடவுள்கிட்ட போக மாட்டாங்க. ஆனா நிறைவா இருக்கணும்னு அப்பதான் அந்த அந்த மாதிரி பிள்ளைகள் தான் நிறைவான பிள்ளைகளா வளர்த்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பொறுப்பான பிள்ளைகளாக நம்ம வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. ம். சரிங்களா? முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்பின விஷயம் என்னன்னா, இந்த கருத்தடைப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாவம். மிகப்பெரிய ஒரு பாவம். இத்தனை பிள்ளைகள் போதும் அப்படின்றது நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கணும். என்ன உங்க விருப்பம் என்ன? நம்ம இன்பம் மட்டும் எனக்கு வேணும். கடவுள் தருகின்ற பொறுப்புகள் எனக்கு வேண்டாம். சாப்பிடணும், குண்டாகக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கருத்தடைப்புன்றது திருச்சபையும் சரி, இதுவும் சரி, நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பாவம். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம்? நம்ம சில காரணத்திற்காக, சில நோய்கள் இருக்கு, சில பிரச்சனைகள் இருக்கு. சில காரணத்திற்காக கொஞ்ச நாள் வந்து இந்த என்ன சொல்லணும்னா என்எஃப்பி, நேச்சுரல் ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்எஃப்பி நம்ம வந்து முயற்சி எடுக்கலாம். அது அந்த ஒரு நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். நேச்சுரலா அந்த பெண்மணியோட ஒரு சைக்கிள் பீரியட்ஸ் வச்சு நம்ம வந்து சில முடிவுகள் எடுக்கலாம். ஆனா கவனமாக இருக்கணும். ஓப்பன் டு லைஃப். ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை தர விரும்புகின்றார் அப்படின்னா, அந்த ஒரு நல்ல எண்ணத்துடன், அன்புடன் நம்ம வந்து பெறுவதற்கு ஒரு ம், தயாரான ஒரு மனநிலையில இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும். கடவுள் பார்த்துக்குவார்ன்ற நம்பிக்கை இருந்தா நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியும். ம். ஆனா இந்த பிள்ளைகளை வளர்ப்பது அப்படின்றது எளிதான ஒரு விஷயமா? எளிதான ஒரு விஷயம் இல்ல. பல பேர் நம்ம நம்ம மத்தியில வந்து கடவுளுக்கு ஏற்றபடியான பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. நமக்கு சொல்லித் தர்றது நபர்கள் கம்மி. நம்ம அத ம், விவிலியத்திற்கு ஏற்றபடியாக இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு பகுதி, அடுத்த ஒரு 15 நிமிஷம் இதான் நம்ம சிந்திக்க போறோம். ம். அ நம்ம நல்ல பிள்ளைகளை வளர்க்க முயற்சி செய்றோம். ஆனா கடவுள் வந்து நல்ல பிள்ளைகள் அப்படின்றது இல்ல. பொறுப்பான ஒரு பொறுப்பான ஆண், கடவுளை தெரிந்த, கடவுளுக்கு ஏற்றபடியான அ ஒரு ஆணையும், பெண்ணையும் வளர்க்க நம்ம முயற்சி எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயம் ரொம்ப மிக முக்கியமான விஷயம். நான் 10 விஷயங்கள் இதுல சொல்ல விரும்புறேன். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்கள நம்ம வளர்க்க முயற்சி செய்றோம். நல்ல குழந்தைங்க. அது கிடையாது முக்கியம். கடவுளை நேசிக்கின்ற ஆணையும், பெண்ணையும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் அடல்ட்ஸ். எந்த மாரி ஒரு ஆணாக இவன் வரணும்? எந்த மாரி ஒரு பெண்ணா இவ வரணும்? என் குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்லணும்னா, அ ஒரு லாங் டெர்ம் தொலைநோக்கு பார்வையோட நம்ம செயலாற்றணும். தொலைநோக்கு பார்வையோட நம்ம செயல்படுறது கிடையாது. இப்போ அவன் வந்து கேட்கணும். நான் சொல்றத கேட்கணும். இப்போ அவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான் பிரதர். அதுதான் அவங்க சிந்தனை. பல பேரோட சிந்தனை. இது ஒரு அ திரு நீதிமொழிகள் 22ல 6வது வசனம். நீதிமொழிகள் 22ல 6 எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா, அதுல ஒரு குழந்தைய நீங்க பயிற்சி குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வழியில செல்லணும்னு சொல்லி பயிற்சி எப்படி குடுப்பாங்க? ஒரு கோச் இருப்பாங்க பக்கத்துல. அவங்களோட சேர்ந்து அந்த விஷயங்கள செய்யணும் நம்ம. இப்ப நீங்க விவிலியத்த சொல்லிக் குடுக்கன்னா, "டேய் பைபிள் எடுத்து வாசிடா. மத்தேயு நீ வாசி." ஏதோ அப்படின்னு வாசிச்சா பத்தாது. அவங்களோட இருந்து அவங்களோட இருந்து அத சொல்லிக் குடுக்கணும். நீதிமொழிகள் அ அ ஆ நல்வழி 22 6. நல்வழியில் வழியில் நடக்க பிள்ளைகளை பழக்கு. முதுமையில் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். ஆமென். வழியில் நடக்க பிள்ளைகளை பழக்கு. முதுமையில் அவர் அந்த பழக்கத்தை விட்டு விட மாட்டார். ஆமென். ஆமென். சோ இந்த நல்வழியில பழக்கும்போது, சில விஷயங்கள், சில பழக்கங்கள் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பழக்க வைக்கணும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இப்போ சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. பெரிய குழந்தைங்களும் இருப்பாங்க. ஒரு ஒரு வயசுக்கு ஏத்தபடி விவிலியத்த வாங்கி குடுத்துருக்கோம். சில இப்போ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் இருக்கும். சில இன்னும் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேற ஸ்டோரி புக் மாரி இருக்கும். ம், ம். சில பேர் வந்து
உங்க டீனேஜ் வயசுல இருக்கிற குழந்தைங்களை பார்த்து நீங்க வந்து பயப்படுறீங்க. பயத்துல இருக்கிறீங்க. ஆ, பயத்தினால நமக்கு ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆண்டவரோட வழி நடத்துகின்ற இந்த ஒரு விஷயங்கள், இந்த பிரின்சிபல்ஸ் எப்படி நம்ம வந்து பிள்ளைகளை வளர்க்க முயற்சி செய்யும் போது பிரச்சனைகள் தான் வரும். பிள்ளைகள் இல்ல, எப்படி இவன் எந்த மாதிரி ஒரு ஆணாக வரணும், எந்த மாதிரி ஒரு பெண்ணாக வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்கு ஏற்றபடியாக அந்த பயிற்சியை கொடுக்கணும். ம். ஒரு எல்லா குழந்தைகளும் என்ன சொல்லணும்னா, பல பேர் வந்து குழந்தைங்களை வந்து நண்பர்களாக, அஹ், பல பேர் வந்து குழந்தைங்களை வந்து நண்பர்களாக பார்க்கறாங்க. அதெல்லாம் வந்து தவறு. சீராக்கின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்து வாசிச்சு பாருங்க. அவங்க அப்பா அம்மாவை எப்படி பார்க்கணும், எந்த ஒரு பார்வையில் அவங்க பார்க்கணும். ம். அவங்களுக்கு பணிவிடை செய்கின்ற ஒரு எண்ணத்துல அவங்க செயல்படணும். வாசிக்கிறீங்களா? சீராக்கு 3:7. சீராக்கு 3:7. தலைவர்கள் கீழ் பணியாளர்கள் போல் அவர்கள் தங்கள் பெற்றோர்களுக்கு பணி செய்வார். ம். தலைவர் தலைவர்கள் பணியாளர் போல அவங்க செயல்படணும், சிந்திக்கணும். அந்த மாதிரி யாரும் சிந்திக்கிற இந்த குழந்தைங்க இப்ப இந்த காலகட்டத்துல யாரும் சிந்திக்கிறது கிடையாது. பணியாளர் போல் பணிவிடை செய்யற எண்ணம் கிடையாது. சாத்தான் வந்து கடவுளை விட்டு விலகி சென்ற மிகப்பெரிய ஒரு காரணம் எது? சில பேர், சில மறைநூல் வல்லுநர்கள் சொல்றது இதுதான். நான் வந்து இந்த மனிதர்கள்னா வந்து நான் வந்து பணியாற்ற முடியாது. சாத்தான் வந்து கடவுளை விட்டு விலகி சென்ற ஒரு காரணம் இது அப்படின்னு சொல்லி சில மறைநூல் வல்லுநர்கள் சொல்வது இதுதான். எபிரேயர் 1வது அதிகாரத்துல 14வது வசனம் போட்டிருக்கும் பாருங்க. அதுல போட்டிருக்கும், இவங்க எல்லாம் வந்து தொண்டாற்றவர்கள் அல்லவா, நமக்காக அவங்க செயலாற்ற நமக்காக போரிடுவதற்காக, நம்ம பாதுகாப்பதற்காக தூதர்களை அமைச்சிருக்கிறார் கடவுள். ஏன்னா சாத்தான் சொல்றான், என்னால பணிவிடை செய்ய முடியாது. எப்போ பிள்ளைகள் வந்து இந்த கீழ்ப்படிவதற்கோ இந்த பணிவிடை செய்ய முடியாதுன்ற மனநிலையில இருக்கிறாங்களோ, அதோட பிரச்சனைகள் இன்னும் விளைவுகள் இன்னும் ஆழத்துல நம்ம சிந்திப்போம். வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 3:14. அவர்கள் அவர்கள் அனைவரும் அனைவரும் ஊழியம் புரியும் ஆவிகள் அல்லவா? மீட்பை உரிமை பேராக பெறவிருப்போருக்கு தொண்டாற்ற அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா? ஆமென். Praise the Lord. ஆமென். சீராக்கின் புத்தகத்திலேயே 30வது அதிகாரம் 1-3 எடுத்து வாசித்தீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். ஒரு தகப்பன் பிள்ளைகளோட எந்த விதத்தில் செயல்படணும். பல பேர் வந்து அவங்க குழந்தைங்க விருப்பப்படி செய்து ஒரு விஷயத்திலையும் முடியாது அப்படின்ற வார்த்தையே கிடையாது. சொன்னாங்கன்னா சில அப்பா எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இந்த அளவுக்குலாம் செய்ய முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன் இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் கிடைக்கல. அதனால அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி கிடைக்காது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உடனடியா எல்லாம் செஞ்சு விட்டுருவாங்க. அதனால நடக்கும். இது வந்து ஸ்பாயிலிங்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு என்ன சொல்லணும்னா, இந்த வளரும் போது இன்னும் ரொம்ப மோசமா வருவாங்க. ஆணவத்துல வளருகின்றார்கள். சீராக்கின் புத்தகம் 30வது அதிகாரம் 1-3. தம் மகனிடம் அன்பு கொண்டிருக்கும் தந்தை அவனை இடைவிடாது தண்டிப்பார். அப்போது அவர் தம் இறுதி நாட்களில் மகிழ்வோடு இருப்பார். தம் மகனை நன்னறியில் பயிற்றுவிப்பவர் அவனால் நன்மை அடைவார். தமக்கு அறிமுகமானவர்களிடையே அவனை பற்றி பெருமைப்படுவார். தம் மகனுக்கு கல்வி புகட்டும் தந்தை எதிரியை பொறாமை அடைய செய்கிறார். தம் நண்பர்கள் முன் அவன் பொருட்டு பெருமகிழ்ச்சி அடைவார். ஆமென். ஆமென். இடைவிடாது தண்டிப்பார் அப்படின்னா போலீஸ்காரன மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது அதோட அர்த்தம் கிடையாது. எப்பவுமே பிபிலியத்தை வாசிக்கும் போது நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு வசனத்தை ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிவெடுக்க கூடாது. அதனாலதான் வந்து எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல உங்க பிள்ளைகளுக்கு கோவத்தை எரிச்சலை மூட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில தண்டனைகள் கொடுக்கணும், சில விஷயங்கள் செய்யணும். எதற்காக இந்த சில பேர் வந்து தண்டிப்பாங்க, எதுக்காக தண்டிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, அவங்க கணவர் மேல இருக்கிற மனைவி மேல இருக்கிற கோவத்தை வச்சுட்டு பிள்ளைங்களை அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு அந்த அந்த வெறுப்பு உள்ள வரும். அதுக்கு வந்து ஒரு நீதியான அந்த பிள்ளையோட வளர்ச்சிக்காக அந்த ஒரு நோக்கத்தினால நம்ம கரெக்டான நோக்கத்தினால செய்யணும். அதான் கடவுள் விரும்புறாரு. இந்த சீராக்கின் புத்தகத்திலே 30வது அதிகாரம் 7-10. ஆனா
நம்ம அந்த எச்சரிக்கை கொடுக்கல, உடனடியா எல்லாம் வாங்கி கொடுக்குறோம். இருக்கிறதுலே விலை அதிகமான விஷயங்களே வாங்கி கொடுக்குறோம். அப்படின்னு இருக்கும்போது ஸ்பாயில்டான ரொம்ப சுக்குநூறான என்ன சொல்லணும் சுயநலமான பிள்ளைகளாக வரும்போது, அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்திற்கு திருமணத்திற்கு செல்லும் போது அவங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். அவங்களோட யாராலையும் வாழ முடியாது, யாராலையும் வாழ முடியாது. சிராக்கின் புத்தகம் 30வது அதிகாரம் 7-10 வாசிங்க. தம் தம் மகனுக்கு மகனுக்கு மிகுதியாக மிகுதியாக செல்லம் செல்லம் கொடுப்பவர் கொடுப்பவர் அவன் சினுங்குவதற்கெல்லாம் உள்ளம் உழைவார். அவன் சிறு கூச்சலிடும் போதெல்லாம் அவர் கலக்கம் அடைவார். பயிற்றுவிக்கப்படாத குதிரை முரட்டுத்தனம் காட்டுகிறது. கட்டுப்பாடில்லாத மகன் அடக்கமற்றவன் ஆகிறான். உன் குழந்தைக்கு செல்லம் கொடு, அது உன்னை அச்சுறுத்தும். அதனுடன் விளையாடு, அது உன்னை வருத்தும். அதுடன் சேர்ந்து சிரிக்காதே, இல்லையேல் நீயும் சேர்ந்து துன்புறுவாய், இறுதியில் அல்லல் படுவாய். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். இறுதியில் ஆமென். அல்லல் பிரைஸ் தி படுவாய். லார்ட். நான் அது பார்த்திருக்கேன். சில பேர் வீட்டுல நல்லா தெளிவாக பார்த்திருக்கேன். அல்லல் படுவது. ஒரு நபர் அவர் வந்து சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து ரொம்ப அடிச்சிருக்கிறாரு, வெறுப்புடன் அடிச்சிருக்கிறாரு. அதனால அவர் எடுத்த முடிவு என்னன்னா, என் பிள்ளைங்கள்லாம் அடிக்கவே மாட்டேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறேன். முடிவு எடுத்திருக்கிறாரு. அதனால என்ன நடக்குது? பிள்ளைகள் வளரும் போது கண்டிக்காத போது என்ன நடக்கும்? பிள்ளைகளை வந்து கண்டிக்கல, அவங்க வளரும் போது அவர் கண்டிக்கல அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? இப்போ குழந்தை வந்து உதாரி பிள்ளைகளை வளர்றாங்க. வீட்டுல வந்து எல்லாமே போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஒரே ஒரு விஷயத்திற்காக எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கலாம். அவங்க போட்டோலாம் அனுப்புறாங்க, வீடியோலாம் அனுப்புறாங்க, வீட்டுல புடைச்சு போட்ட விஷயங்களை பார்க்கும்போது எனக்கே வேதனையாக இருக்கு. இத்தனைக்கும் அவன் 11ஆம் கிளாஸ் தான். இப்படி இருக்கிறான் பையன். அவங்க அப்பா வந்து நல்லா பலசாலியா இருக்கிறாரு. ஆனா அவரால் ஒன்றும் கட்டுப்படுத்தவே முடியல. இப்போ இந்த வயசுல கட்டுப்படுத்தி பெரிய பெரிய பிரயோஜனமும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயங்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். கடவுள் வந்து பிள்ளைகளை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள பல பேர் கிடையாது. இது 2வது பாயிண்ட். இன்னைக்கு இன்னும் 10 பாயிண்ட் இருக்கு. அதுல 2வது பாயிண்ட், நமக்கு ஒரு பொறுப்பாளர்கள் வளரும்போது நமக்கு அந்த ஒரு வருடங்கள் ஆக ஆக நம்ம பொறுப்பு என்ன சொல்லணும் வழி நடத்துதலாக மாறிக்கிட்டே இருக்கும். அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு வருஷம் ஆக ஆக. அவங்கள பராமரிப்பது, அவங்கள வழி நடத்துவதற்கு தான் நம்ம ஒரு வேலை. பல பேர் எப்படின்னா, என்னோட கனவுகள் நிறைவேறலை, என் பிள்ளை வழியாக இந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடவுள் வைத்திருக்கின்ற திட்டத்தை மறந்து அது வந்து என்ன அப்படின்னு சிந்திப்பது கிடையாது. என் விருப்பம் நிறைவேறணும், அவன் இந்த மாதிரி ஆகணும், நம்ம தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கணும். கடவுளோட திட்டம் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்பது கிடையாது. கடவுள் வந்து திட்டம் என்ன அப்படின்னு நம்ம யோசிப்பது கிடையாது. அவங்களோட அட்டாச் ஆகி அவங்களோட விருப்பத்திற்கு எல்லாம் அவங்க எல்லாத்துக்கும் வந்து அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வளர்ந்ததுக்கு அப்புறம் அதனால வந்து அவங்க பட்ட அனுபவங்கள், வேதனைகள், அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது சொன்னா வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ரொம்ப என்ன சொல்றேன், இன்னும் பயம் உங்களுக்கு அதிகம் தான் ஆகும். நான் அதெல்லாம் வந்து சொல்ல விரும்பல. அதனால பிள்ளைகள் நான் வந்து செய்யற ஒரு விஷயம், பிள்ளைகளை வளர்க்கின்ற விஷயத்துல நான் செய்யற ஒரு விஷயம் இதுதான். அது தந்தையர்கள் செய்யணும். அதான் 3வது பாயிண்டே அதுதான். தந்தையர்கள்லாம் ரொம்ப முக்கியம். அதுல தந்தையர்கள்ட்ட தான் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அம்மா அது சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு கிடையாது. ஆனா தந்தையர் அது சொல்லிக் கொடுக்கும்போது அதோட முக்கியத்துவம் வேற மாதிரி அவங்க மனதுல பதியும். அதுக்காக தந்தையர்கள் அந்த ஒரு சொல்லிக் கொடுக்கணும்னு கடவுள் விரும்புறார். பிள்ளைகளை வந்து இப்போ ஒரு எல்லாரும் டேபிளை சுத்தி உட்காருவாங்க. அவங்களுக்கு பிபிலியத்தை எடுக்க இப்போ ஒரு விஷயத்தை எடுப்போம். இப்போ பொய் சொல்லக்கூடாது, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அது எதனால பொய் சொல்லக்கூடாது? கடவுள் ஏன் இந்த பொய் சொல்வதை விரும்புவதில்லை? சாத்தானை போல் நம்ம ஆகின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி அதுக்கான சில வீடியோலாம் இருக்கும். வீடியோ நீங்க எடுத்து காட்டலாம். நீங்க கூகுள்ல போனீங்கன்னா எதுக்கு பொய் சொல்லக்கூடாது எல்லா காரணங்களும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தெரியல என்ன டாபிக் என்ன என்ன விஷயத்த சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, அதுவுமே வந்து நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது சொல்லி கொடுக்கணும். ஒரு விஷயமாக வாரத்துக்கு நீங்க ஒரு 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 விஷயத்த நீங்க கற்றுக்கொண்டு அதை நீங்க கடைபிடித்து நீங்க சொன்னீங்க அப்படின்னா
உங்க பிள்ளைகள் வந்து கடவுளோட பிள்ளைகளாக வாழ்வது அப்படின்றது நீங்க விதைக்கணும். அந்த விதையை நீங்க விதைக்கும் போது கடவுள் பிள்ளையாக நீங்க இருப்பீங்க. இப்ப உங்க பிள்ளைகள் வளருவாங்க கடவுள் பிள்ளைகளாக. கடவுள் ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். ம். ஏன்னா அந்த விதை ஏன்னா அந்த விதையை நீங்க போடுவது காவியானவர் கொடுக்கின்ற வளர்ச்சி அது. அதை நம்ம பல நேரத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. வெனஸ்டே அன்னைக்கு நம்ம இன்னும் அடுத்த ம், நம்ம இதை அவங்க தானா வளர்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஸ்கூல்ல விட்டா அதெல்லாம் படிச்சிருவாங்க யோசிக்கிறோம். சர்ச்சுக்கு விட்டுட்டா நம்ம அவங்க வளர்ந்துருவாங்க யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம பொறுப்பு அது. தந்தையரே நீங்க அதை செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இன்னும் இது எப்படி நடைமுறை கொண்டு வருதுன்னு சொல்லி வெனஸ்டே அன்னைக்கு இதை தியானிப்போம். எல்லாரும் வாங்க, இன்னும் நண்பர்களை கூப்பிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர்.